ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பச்சை பயிர் தோசை தாங்க செய்ய போகிறோம். எப்போவும் நம்ம ஒரே மாதிரி தோசை செய்யறதை விட இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி பச்சை பயிர் போட்டு தோசை செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே போயிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்கும் புரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துருக்குங்க. 250 கிராம் இருக்குங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. பச்சரிசி இல்லைன்னா நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி கூட எடுத்துக்கலாங்க. 4 டீஸ்பூன் போல் அரிசி போட்டிருக்குங்க. இப்போ நம்ம ஒரு 2 டைம் மேலே தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஊற வச்சிடலாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு 8 மணி நேரம் இல்லைன்னா 6 மணி நேரம் கம்பல்சரி ஊறி ஆகணுங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஊறிடுச்சு. நான் 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. தண்ணி ஃபுல்லாமே வடிச்சிட்டு நீங்கள் பச்சை பயிர் மட்டுமே போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் மிக்ஸி ஜாருக்குள்ளே ஃபுல்லாகவே ஆகிடுச்சு. நான் ஃபுல்லாக ஒரே டைம் போட்டுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 8 பூண்டு பல், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி துண்டு எடுத்துருக்குங்க. எல்லாமே கழுவி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றியாச்சுங்க. இப்போ மூடி போட்டு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். பாருங்கள் நீங்களே. திரும்பவும் நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. பாத்திரத்துக்குள்ளே மாற்றிக்கலாம் மாவு ஃபுல்லாகவே. இந்த பச்சை பயிர் தோசை பார்த்தீங்கன்னா நம்ம புளிக்க வைக்க தேவையில்லைங்க. நம்ம அரைச்ச உடனே தோசை ஊற்றிக்கலாங்க. நம்ம ஊற வைக்க மட்டும்தாங்க ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஊற வைக்கணும். மற்றபடி நம்ம அரைச்சோடனே தோசை ஊற்றிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக வருங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க. இப்போ மாவு ஃபுல்லாகவே கப்புக்குள்ளே ஊற்றியாச்சு. தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, அதிகமாக ஊற்றிக்க தேவையில்லைங்க. நான் பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு கரண்டி எடுத்துக்கலாங்க. கரண்டி எடுத்து நல்லா கலக்கி விடுங்க. நமக்கு கலக்கும் போதே தெரியுங்க, நல்லா பஞ்சு மாதிரியே இருக்குங்க. இப்போ நம்ம இது கூடவே பிஞ்ச் அளவுக்கு நம்ம சோடா சேர்த்துக்கலாங்க. சோடா சேர்த்து இது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு இல்லைனா சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போ கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலக்கி விட்டுட்டேன். கலக்கும் போதே உங்களுக்கே தெரியும் மாவு எந்த அளவுக்கு பஞ்சு போல இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க. சைடில் பார்த்து நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு தோசைக்கல்லை வச்சு ஒரு வெங்காயம் எடுத்து ஃபஸ்ட் நான் தோசைக்கல் ஃபுல்லாகவே தேய்ச்சி எடுத்துக்கிறேங்க. தோசைக்கல் சுடானதுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றி தோசை ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தோசை மாவு ஊற்றிட்டு நல்லா மெலிசாவும் போட்டுக்கலாம், நல்லா தப்பமாகவும் போட்டுக்கலாங்க. உங்களோட இஷ்டம் தாங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு மேலே பொட்டு பொட்டாக வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது இன்ஸ்டன்ட்டாக நீங்கள் ஊற்றிக்கலாங்க தோசை மாவு. நீங்கள் வெறும் ஊற வைக்கிறது மட்டும்தாங்க. நீங்கள் அரைச்ச உடனே தோசை ஊற்றிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வருங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக வெந்துடுச்சு, திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த தோசை பார்த்தீங்கன்னா நல்லா கலர் விட்டுடுங்க. அப்போ தாங்க கசப்பு தன்மை எதுவுமே இருக்காது. பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும். அதனால தோசை ஊற்றின்னு நல்லா கலர் விட்டுடுங்க. அப்போ தாங்க சுத்தமாக பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. அதே போல் கசப்பு தன்மை எதுவுமே இருக்காதுங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க தோசை. அவ்வளோதாங்க, 2 சைடுமே நல்லா வெந்துடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா கார சட்னி, தக்காளி சட்னி, பொட்டுக்கடலை சட்னி, வேர்க்கடலை சட்னி. நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வடைக்கறி குழம்பு தாங்க செஞ்சுருக்கேன். உண்மையை சொல்லப்போனால் வடைக்கறி குழம்பும் பச்சை பயிர் தோசையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. 2த்துக்குமே காம்பினேஷன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மறக்காமல் இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் பெரியவங்க குழந்தைங்க இருந்தாங்களா வாரத்துக்கு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசையில் எந்த கசப்பு தன்மை எதுவுமே இருக்காதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.